கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராக்கேலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்லாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லெஹேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய பேர் இந்த பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை எத்தனை சூழ்நிலை இருந்தாலும் மிக மகிழ்ச்சியாக இரட்டத்தனையாக ஆசீர்வாதத்தை பொழிந்த அந்த தேவன் இதிலும் 2 பேரை சொல்கிறார். ராகேலையும் லேயாலையும் போலவே வாழ்ந்திருக்க செய்வாராக என்று உங்களுக்கு இதில் வாக்கு கொடுக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் இந்த பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல தேவனை நோடு நேசித்து அவர்கள் எத்தனையோ பிரச்சனைகளில் இருந்தாலும் தேவன் அவர்களை மீட்டெடுத்து நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். நாம் படிக்கும் பொழுது பைபிளை படிக்கும் பொழுது தேவன் இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்களையும் எப்படி இந்த சூழ்நிலையில் எடுத்த தேவன் என்னையும் மீட்டெடுப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். அதை படிக்கும் பொழுது ஐயோ இப்படி கஷ்டப்படுறானே என்ன செய்ய. ஆனால் பாருங்கள், தேவன் அவர்களே எத்தனையோ இடையூறுகள்லாம் வந்திருந்தாலும் அந்த இடையூறுகளை தாண்டுகிற ஒரு பலனை தேவன் கொடுக்கிறார். வாழ்க்கையில் வாழ வேண்டுமென்றால் இடையூறுகள் வரதான் செய்யும். அதை மேற்கொள்ள ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் செழித்து வாழ முடியும். தேவன் பாருங்கள், என் தேவன் இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், அவர் என்னை வாழ வைக்க, என்னை வாழ்வு தருகிற தேவன் இருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லணும். இந்த உலகத்தில் நீங்கள் வெளியே போனால் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, எத்தனையோ விதமான வார்த்தைகள் பேசுவாங்க, எத்தனை விதமான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் மேற்கொள்வதற்கான சக்தி தேவன் கொடுக்கிறார். அதுதான் அந்த வாழ்வு தருகிற தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அதை ஒரு மனுஷன் உணரும் பொழுது இதை எப்படி தேவன் சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தையும் இந்த ராகேலையும் லேயாலையும் போலவே ஆசீர்வதிக்க செய்வாராக. அந்த மாதிரி உங்களையும் நீங்களும் அதே மாதிரி நீங்கள் இருப்பீங்க. உங்கள் மூலமாக மற்றவர்கள் அவர்களை பாருங்கள், அந்த பெயரை சொல்லி அவர்களை எப்படி தேவன் ஆசீர்வதித்தார் அதே போல உன்னையும் ஆசீர்வதிப்பார் என்று உங்களை கொண்டு ஒரு சுவிசேஷத்தை எழுப்ப தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அவர்களுக்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது, தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை நமக்கு பெற முடியும். எப்படி கர்த்தர் இஸ்ரேல் வீட்டை கட்டுவித்த 2 பேர், அவர்கள் இஸ்ரேலுக்கு அவங்க எப்படி இருந்தால் அதே மாதிரி ஒரு தூணாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை மக்களிடத்தில் கேட்பீர்கள். எப்படி ராகலை போலவும் அது போலவும் இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய பேர் சொல்லி அவர்களைப் போல இவர்களைப் போல. நீங்கள் பாருங்கள், பணக்காரங்க பாருங்கள், பணக்காரன் பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் அவனே மாதிரி வாழணும் இவனே மாதிரி வாழணும்னு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனால் நீங்கள் உங்கள் பேரை நீங்கள் என்னை போல பல குடும்பம் பேசணும், இந்த குடும்பம் எப்படி இருக்கிறது பாருங்கள், எப்படி வாழுகிறது என்று சொல்ல அளவுக்கு நீங்கள் யோசித்திருக்கீங்களா? நீங்கள்லாம் மற்றவங்கள தான் யோசிங்க, அவனை போல் இருக்கணும், அந்த மாதிரி பெரிய பணக்காரனை போல வாழணும், இவனே போல ஒரே ரோல் மாடல்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. ஆனால் முயற்சி ஒன்றுமே இருக்காது. நிறைய பேர்லாம் ஸ்போர்ட்ஸில் சொல்லுவாங்க, நான் அவனை மாதிரி அடிப்பேன் இவனை மாதிரி அடிப்பேன். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறதே கிடையாது. அவன் ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுவான், அதனால் அவன் அடிக்கான். அது மாதிரி அவனுடைய பேர் புகழ் வருகிறது. அதே போல் தான் இந்த மாதிரி தேவனுக்குள்ளே இந்த ராகேலையும் லேயாலும் தேவனுக்கு அவங்களுக்கு பிரியமான ஒரு பிள்ளையாக இருந்தாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இப்படிப்பட்டவங்கள்லாம் பார்த்துங்க, எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருந்து அவர்களுடைய நாவில் வேறு எதுவுமே சொல்லலை. கர்த்தர் இருக்கிறார், அவர் எனக்கு ஐஸ்வர்யம் தருகிறவர். ஆமாம், சாலமோன் சொல்கிறான், எங்கள் அப்பா கொடுத்த ஆசீர்வாதத்தை அனைத்தும் நீங்கள் எனக்கு தர வேண்டும்னா அவன் நியாயமாக கேட்குறான். அவன் சொல்லுதான், எனக்கு வெள்ளி ஒன்றும் வேண்டாம், ஞானத்தை கொடுங்க. அவர் சொல்லார், ஞானம் மட்டும் தரல, உனக்கு அதை விடையும் ஆசீர்வாதத்தை அள்ளித்தரன்னு தேவன் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்குறார், ஐஸ்வர்யத்தை. பாருங்கள், அவன் கேட்கவே இல்லை. அவங்க சொன்னால் ஞானம் தந்தால் போனான். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, ஞானம் இருக்க விட இருந்தாலும் செல்வம் இருக்கணும், அப்படின்னா தான் அவன் சரியாக செலவு பண்ணான்னு சொல்லி, நீ இப்போ இருக்க ராஜாவிடையும் வரப்போகிற ராஜாவிடையும் நீ தான் பெரிய பணக்காரனாக இருப்பான்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். இப்படி ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் தேவன் சொல்லுகிறாரு, இந்த தேவனை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தை, அதாவது
வார்த்தை என்பது தினமும் நீங்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை உங்களுக்கு நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நான் இன்றைக்கி ஒரு வார்த்தை பேசுகிறேன், அது உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக இருக்கா? அது உண்மையிலே எனக்கு பலன் கொடுக்கிறதா? ஆனால் உண்மையிலேயே அந்த சத்தியத்திலேருந்து நான் எடுத்து பேசுகிறேன், அது உண்மையிலே எனக்கு அது பலத்தை கொடுத்து என்னை ஆசீர்வதிக்கிறதா? அவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்கிறார்களே, அது உண்மைதானா? அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்கிறது உண்மைதானா? அவர் வாழ வைக்கிற தேவன் என்று சொல்கிறார், அது உண்மைதானா? நீங்கள் தேடுங்கங்க. நீங்கள் அதை சொல்ல சொல்ல உண்மையிலே இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் இந்த வார்த்தை கேட்கும் பொழுது, ஆமாம், என்ன அவர்களையும் ஆசீர்வதித்த தேவன் எனக்குள்ளே இருந்து என்னையும் ஆசீர்வதித்து, எப்படி இவர்களே பெயர்களை சொல்வது போல என்னுடைய பெயர்கள் இந்த பூமி உலகத்தில் சொல்லுவாங்க மற்றவர்கள். பாருங்கள், இன்றும் நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க, ஆனாலும் அவங்கள் பேரை உச்சரிப்பாங்க. அந்த ஆளை மாதிரி வாழ முடியாது. அந்த ஆள் எவ்வளவு குசியும் இருந்தாங்க தெரியுமா? பொண்ணும் பொருளும் இருந்து பிள்ளைகளெல்லாம் அழகாக கடத்தி அழகாக வாழ வைத்து அழகாக சூழ்நிலைகளில் எல்லாத்தையும் சரியாக செய்து நிறுத்தியம் எடுத்தார். அந்த மாதிரி இப்போ யாருப்பா இருக்கா? ஒருத்தரும் கிடையாது. அப்படிலாம் நிறைய பேர் பேசுவாங்க, பார்த்துறீங்களா? அந்த மாதிரி வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று தான் அவர் உங்களுக்குள்ளே இருந்து இந்த மாதிரி காரியங்களை சொல்கிறார். நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும், இந்த உலகத்துக்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். நீங்கள் வாழ்ந்து காக்கும்போது அது மிகப்பெரிய ஒரு சுவிசேஷமாக இருக்கும். அது எங்கேருந்து வருகிறது? தேவனுடைய வார்த்தையில் வருகிறது. நீ எப்ராத்தாவிலும் பாக்கியவானாக இருந்து அந்த இடத்துல இருந்து பெத்லேமிலே நீ புகழ் பெற்றிருப்பாய். அதாவது நீ இருக்க இடத்துல, நீ பிறந்த இடத்துல நீ புகழ் பெற்றிருப்பாய். நீ எங்கே இருந்தாலும் பாக்கியவானாகவும் இருப்பா. நீ பிறந்த இடத்துல நீ எங்கே இருந்து அங்கே செய்தி அந்த இடத்துல நீ நீ எப்படி இருப்பாய்? புகழ் பெற்றிருப்பாய். எப்படி? தேவனுடைய வார்த்தை நீ கேட்கும் பொழுது, தேவனுக்குள்ளே நீ இருக்கும் பொழுது, தேவனை நீ வார்த்தைகள் எடுத்து நீ கற்றுக்கொள்ளும்போது, அவரை நீ உணரும்போது, நீ ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளே அவர் வந்து இந்த வாழ்வை தருகிறவர் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அவர் சொல்றார், இந்த பெயரை மட்டும் அவர்கள் இருக்கிறது போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் போல இல்லை. நீ இதை கற்றுக்கொள்வதனால் மற்றவர்கள் அவர்களைப் போல் நான் வாழ வேண்டும் என்று சொல்ல அளவுக்கு நீ வாழ்வாய். ஆகையால் என்னுடைய வார்த்தை பற்றி கொண்டு தேவனுக்குள்ளே நீ அந்த வார்த்தை சொல்லும்போது, இந்த வாழ்க்கை தருகிற தேவன் உனக்குள்ளே இருந்து இந்த வாழ்க்கையை மாற்றி தருகிறேன். வாழ்க்கை என்பது மிக முக்கியமான இந்த உலகத்தில் பாருங்கள், வாழ்கிறவர்களை பார்த்து தான் மற்றவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். மற்றவர்கள் பாருங்கள், வெளியே நீங்கள் ஒரு வீட்டில் இருந்தீங்கன்னா அவங்களுடைய டிசிப்ளின், அவங்களுடைய காலில் எந்திக்கிறது, வாங்குறது, உணவு, உடை, வெளியே உள்ள பொருட்களை எப்படி வைக்கிறது, வாங்குறது, துணிமணிகளை எப்படி உடுக்கிறது, இதை பார்த்து நிறைய பேர் கற்றுக்கொள்கிறாங்க. பாருங்களா? ஆமாம், உண்மை. உங்களை பார்த்து கற்றுக்கொள்ள அவனை பாருங்கள், அவன் எப்படி இருக்கான், அவன் வந்து இவ்வளோ அழகாக தன்னுடைய சரீரத்தை வச்சு, அதே போல் நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு நிறைய குடும்பத்தில் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அதை பார்த்து அதே மாதிரி இருங்க. அவனுக்கு என்ன நேரம் கிடைக்கல, உங்களுக்கு நேரம் கிடைக்கல, அவனும் நேரம் கிடைச்சே செய்கிறான். அதை நீங்களும் செய்யுங்க. அந்த பொண்ணுக்கு பாருங்கள், அது எவ்வளோ தான் இருந்தாலும் பிரச்சனை, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்க மற்ற வேலை செய்கிறாங்க, மற்ற இதை கற்றுக்கொள்கிறாங்க. இதெல்லாம் பாருங்கள். அப்படி பார்க்கும் பொழுது தான் அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர். இப்படி கற்றுக்கொள்ளும்போது உங்களுடைய வாழ்க்கை புகழ்ச்சிக்கு உண்டாகும். தேவன் இந்த தான் விரும்புகிறார் பாருங்கள். இந்த வார்த்தை விரும்புகிறார். நான் செய்வேன், நான் எனக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி, எனக்குள்ளே இருக்கிற அந்த கர்த்தர் எனக்கு வாழ்வு தருகிற நான் ஒரு நாளும் விடமாட்டேன். அவர் எனக்குள்ளே இருந்து பாக்கியத்தையும் புகழ்ச்சியும் தருகிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் அவன் மெய்மறந்து சொல்லும் பொழுது உங்களுடைய ஆசீர்வாதம் மற்றவர்கள் பேசுவண்ணமாக அவர் மாற்றுவார். இங்கே என்ன சொல்லியிருக்கிறது? ராகேலைப் போலவும் லேயாளைப் போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. இவங்க வாழ்க்கையை விட இவங்க இருக்காங்க, ஓகே, அதை விடையும் மேலான வாழ்க்கையை உங்களை வாழ செய்கிறவர். அவர் சொல்கிறார், இதை விடையும் மேலான நான் உனக்கு தரப்போகிறேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் இதை தொடர்ந்து கேளுங்கள். அதனால தான் கர்த்தர் உன்னை தினமும் தேட வேண்டிய தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் இதை தியானிக்கும் பொழுது உங்களுடைய மனம், உங்களுடைய இதயம் எல்லாம் பலப்படும். புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வார்த்தைகளை கேளுங்கள். கர்த்தர் நம்மை எப்படி வழி நடத்துகிறார், நம்ம எப்படி நம்மளை போஷிக்கிறார், நம்ம எப்படி அவர் உடுத்துகிறார், எல்லாத்தையுமே நாம் இதைத்தான் பார்த்து கொண்டு வருகிறோம். அவர் நம்மை நேசிக்கிற விதமே வேறு. அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய விருப்பமும் சித்தமும் நீங்கள் நினைக்கிறதை விடையும் மேலாக இருக்கிறது உங்களை குறித்து. ஆகையால் அவரை நேசிக்க அவர் உங்களை அதிகமாக நேசித்து உங்களுக்கு தேவைக்கு அப்பாற்பட்டு செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.